அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சையதி யா ரசூலல்லா உதுபியத்தி கல்லத் ஹில்லதி அதிருக்னி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் திருநாமங்களில் ஒன்று அல் முஅஹிர், பொருள் பிற்படுத்துகிறவன். அல் முஅஹிர் மூமீன்களின் எண்ணிக்கையை உயர்த்தியும் கீழ்ப்படியாத நம்பிக்கையில்லாதவர்களை தாமதப்படுத்தவும் செய்கிறான். அவன் இரக்கமும் கருணையும் உடையவன் என்பதால் கீழ்ப்படியாதவர்களுக்கு தண்டனையை தாமதப்படுத்துகிறான். நம்பிக்கையுடைய மூமீன்களுக்கு வழிகாட்டுதலை வழங்குகிறான். அல் குரானில் அத்தியாயம் 75 13வது வசனத்தில் மனிதன் முற்படுத்தியதையும் உலகத்தில் பின்விட்டு வைத்ததையும் அந்நாளில் அறிவிக்கப்படுவான் என்று அல் குரானில் வசனத்தில் வந்துள்ளது. அநியாயக்காரர்களிடம் தண்டனையை வழங்காமல் அல்லாஹ் அலட்சியமாக இருக்கிறான் என்று எண்ண வேண்டாம். அல்லாஹ் தண்டனையை தாமதப்படுத்தி பார்த்து கொண்டிருப்பது மறுமை நாள் வரைதான். நமக்கு முன் சென்றவர்களையும் பின் வருபவர்களையும் பற்றி அல்லாஹ் நன்கறிவான் என்று அல் குரானில் அத்தியாயம் 15 24வது வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கிறான். குறிப்பிட்ட காலம் வரை அல்லாஹ் தண்டனையை தாமதப்படுத்துவான். அந்நாள் வரும்போது அவன் அனுமதியின்றி எதுவும் நடக்காது. தீமையிலிருந்து விலக அல் முஅஹிர் என்று அதிகமாக ஓதி வந்தால் தீய செயலில் இருந்து நீங்கிவிடுவான். இதனை நாள்தோறும் 100 தடவை ஓதி வந்தால் நாட்டங்கள் நிறைவேறும். இதனை அதிகமாக ஓதுபவர்களுக்கு அல்லாஹுவிடம் உண்மையான தௌபா செய்யும் பாக்கியம் கிடைக்கும். இதனை ஒவ்வொரு நாளும் 100 தடவை ஓதுபவருக்கு அல்லாஹுவின் நெருக்கம் கிடைக்கும். அல்லாஹுவின் திருநாமங்களின் பொருள் உணர்ந்து துவா செய்து பயனடையலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.